திரு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் ஏடிஎம்கேல என்னை சேர்த்துக்குங்கன்னு சொல்லி லிட்டரலா கெஞ்சி கேட்கிற நிலைமைக்கு நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டாரு. சோ அப்ப என்ன, அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இபிஎஸ் அவர்கள் சேர்த்துருவாரா அப்படின்னு கேட்டா இல்லங்க, கண்டிப்பா சேர்க்க மாட்டாரு. இபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே இதுக்கு உண்டான ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. சோ அப்ப என்னதான் வழி அப்படின்னா, முதலில் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மீட்பேன் என்று ஒரு குழு வச்சிருக்காரு. முதல்ல இந்த குழுவை டிசால்வ் பண்ணணும். சோ டிசால்வ் பண்ணாம கோர்ட் மூலமா நிறைய வழக்குகளையும் போட்டிருக்காங்க. அப்போ அந்த வழக்குகள் இவர் அதிமுக மீட்க போராடுவாரு. அப்ப இவரை எப்படி ஒரு கூட்டணியில சேர்த்துக்கிட்டோ இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவரை இணைச்சுக்கிட்டோ அவருக்கு எப்படி சீட்டு கொடுக்க முடியும்? இது ஒரு தலைவரா இப்ப எடப்பாடி அவர்கள் இடத்துல ஒரு தொண்டனா இருந்தா கூட இதை ஒத்துக்க மாட்டான். எப்படி ஒத்துப்பா? இபிஎஸ் அவர்கள் தெளிவாக தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லாம அரசியல் புரசலா அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என சேர்த்துக்கணும், இதை நீங்க முதலே சொல்லி கடந்த 2023ஆம் ஆண்டு பொதுக்குழுவால் உங்களை நீக்கினாங்க இல்லையா, அப்பவே நீங்க அவரோட தலைமையை ஏத்துக்கிட்டு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை இல்லை இல்லையா? அவரிடம் பணித்தவர்கள் வைத்தியலிங்கம் ஆகட்டும், மனோஜ் பாண்டியன் ஆகட்டும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் இணைஞ்சிருக்காங்க. சோ இப்ப ஒரு தனிமரமா நிக்கிறாரு ஓபிஎஸ் ஐயா அவர்கள். சோ அவருக்கு நான் அறிவுரை சொல்லல, பட் அதே நேரத்துல அவர் இதை செய்திருக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். சோ இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் இவரை கட்சியில சேர்க்க வேண்டும் என்றால் இவர் அனைத்து வழக்குகளையும் வாபஸ் வாங்கிவிட்டு தன்னுடைய குழுவான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உரிமை மீட்பு குழு இதை முதலில் கலைத்து விட்டு பின்னர் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒத்த வார்த்தையில சொன்னாரு இவரை ஏடிஎம்கேல இபிஎஸ் சேர்த்துப்பாருன்னு நான் நம்புறேன். அதை விட்டுட்டு சுத்தி வச்சு மீண்டும் மீண்டும் இந்த இயக்கத்தை இணைக்க போறேன், பிரிக்க போறேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல என்னை இணைச்சுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. பட் பிஜேபி தலைவர்கள் ரொம்ப முடிவா இருக்காங்க, தெளிவா இருக்காங்க. ஏன்னா அவங்க டிடிவி தினகரனை தான் சேர்த்துக்க சொல்லி கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்ததாக நமக்கு கிடைச்ச தகவல். அவரும் அதை சேர்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்க அந்த என்டிஏ கூட்டணி கருத்து கணிப்புகளும் அடுத்த ஆட்சி என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தான் வரப்போகுதுன்னு சொல்லி பல கருத்து கணிப்புகள் வருது. இன்னும் பல கட்சிகள் சேர்ற நிலைமையில இருக்கு. இப்போது ஓபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டு இருக்கிறார், அவரிடம் யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போதாவது தன்னுடைய நிலைமையை உணர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் உடனடியாக ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கை நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் முடியும்.